வியூவர்ஸ் வெல்கம் டு மகிகனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஒரு முடி கூட கொட்டாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை வந்து நம்ம முடிக்கு மட்டும்தான் வந்து சிறந்ததுன்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் வந்து இதை விட எண்ணற்ற பயன்கள் இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கிற வைட்டமின் சத்து வந்து கண்ணுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயும் குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சைமர் வியாதி, அதாவது நரம்பு தளர்ச்சி, அந்த வியாதியும் வந்து குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வராமலும் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அனால்சில் ப்ராப்பர்ட்டி, உடம்பு வலி, வீக்கம் எல்லாத்தையும் வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம டெய்லியும் வந்து கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தினமும் வந்து அதை வந்து ரெகுலராக நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்டாலே போதும். காலையில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே இதுலேயே நமக்கு எல்லா சத்துமே கிடச்சிரும். இப்போ 3 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வாரத்தில் 2 முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முடி வந்து ஒரு முடி கூட கொட்டாது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை அப்படின்னாலே நம்ம யாருக்குமே பிடிக்காது. நம்ம வந்து சமையல்லையுமே அது வந்து ஒதுக்கி தான் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிரும், எல்லா சத்துமே. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வந்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாதி அளவுக்கு நமக்கு வதங்கினாவே போதும். இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வந்து ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதி அளவு தான் வதங்கியிருக்கோம், அதனால் நமக்கு க்ரீனாகவே அப்படியே இருக்குது. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏற்கனவே பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கலர் நமக்கு லைட்டாக மாறும். இப்போ பாருங்கள், நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம கம்மியாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து சாப்பாடு வந்து ஒட்டிட்டு இருக்கும் நமக்கு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமும் படும்படி நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கருவேப்பிலையை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.